ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து தான் வழி, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அவர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, பிதாவினிடத்தில் போக முடியாது. இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோன்னா, மனிதனை மீட்பதற்காக, பாவத்திலிருந்து மனிதனை மீட்டுக்கொள்ளும்படியாக, ரட்சிக்கும்படியாக தான் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன் மனிதனை மீட்கணும் அப்படின்னா, மனுஷன் ஆதியிலே என்னாச்சு அப்படின்னா பாவத்தில் விழுந்து போனதுனால தேவனுக்கும் மனிதனுக்குமான அந்த ஐக்கியம் என்ன செஞ்சிச்சுன்னா பிளவுபட்டு போச்சு. தேவன் இங்கே இருக்கிறாங்க, மனுஷன் இங்கே இருக்கிறான், ரெண்டு பேருக்கும் இடையில பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளவு இருக்குது. அந்த பிளவுக்கு இங்கேருந்து மனுஷன் தேவனிடத்தில் போகணுன்னா ஒரு வழி வேணும் இல்லையா? அந்த வழியாக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், வந்தார். அப்போது பார்த்திங்கன்னா அப்படின்னா தேவன் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இயேசு கிறிஸ்து வந்ததுனால மட்டும்தான் நாம் இப்போ தேவனோடு கூட ஒப்புரவாக இருக்க முடியுது. அது மாத்திரம் கிடையாது. சரி, ரட்சிக்கப்படணும். இப்போ ரட்சிப்பு அப்படின்னா என்னென்னா, ரட்சிக்கப்பட்டால் நம்ம தேவனிடத்தில் போக முடியும். ரட்சிப்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போது ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. இந்த ஈவு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே கிடைக்குதா அப்படின்னா இல்லை. இப்போது நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தேவனை அறிந்து கொள்ளாத ஜனங்கள் கூட என்ன செய்கிறாங்க, வெளியில் இருக்காங்க. ஆனால் அவருடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மளுடைய பலத்தினாலேயோ நம்மளுடைய சுயத்தினாலேயோ உண்டான காரியம் கிடையாது. இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஈவாக இருக்கிறது. சரி, நம்ம என்ன பண்ணால் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 10:9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமேன். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும்போது என்ன உண்டாகும் அப்படின்னா ரட்சிப்பு உண்டாகும். இப்போது நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், சரி, அதை அறிக்கை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா உண்டாகுமா? ஆகாது. இப்போ பசிக்குதுன்னா நம்ம பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு பசி என்ன செய்யாது, போகாது. பசிக்குதுன்னும் போது அதற்குரிய உணவை நம்ம எடுத்துக்கும் போது தான் என்ன செய்யணும்னா பசி போகும் இல்லையா? அதுபோல் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் நம்ம அறிக்கை செய்யணும். நம்ம அறிக்கை செய்கிறது நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாவதோடு மாத்திரம் அல்லாமல், நம்ம சொல்லும் பொழுது இப்போ பக்கத்தில் எல்லாருக்கும் அது கேட்குமா இல்லையா? நம்ம பேசும்போது எல்லாருக்கும் கேட்கும்ல. ஸோ நம்ம அதை அறிக்கை செய்யும்போது நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாவதோடு அடுத்தவர்களையும் நம்ம என்ன செய்கிறோம், ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறோம். இப்படிப்பட்ட விலை உயர்ந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், வந்தார். இந்த பழைய உடன்படிக்கையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பாவத்துக்கு பலியாக என்ன செய்வாங்க, பரிகாரமா அப்படின்னு சொல்லிட்டு மிருகங்களை என்ன செய்வாங்கன்னா பலியாக கொடுப்பாங்க. அந்த ஒரு பண்டிகை நாள் இருக்குது. அந்த நாளில் இந்த மிருகத்தை பலி கொடுத்துட்டா என்ன செஞ்சிடும், பாவம் போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா பலி கொடுக்கறதுக்காக இந்த காளைகளை ஆட்டுக்கடாக்களை கொண்டு பலியாக கொடுப்பாங்க. அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொன்னால் கிடையாது. பாவம் மன்னிக்கப்படலை. பாவம் என்ன செஞ்சிச்சுன்னா மூடப்பட்டது. புதிய உடன்படிக்கைக்குன்னு சொல்லி நம்ம வரும் பொழுது புதிய உடன்படிக்கைக்குரிய மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் மட்டும்தான் என்ன செஞ்சிச்சு, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. வேறு யாருடைய ரத்தத்தினாலையும் பாவம் என்ன செய்யாது, மன்னிக்கப்படவே படாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் மட்டும்தான் பாவம்
மன்னிக்கப்பட்டுச்சு. அவர் சிலுவையில் வந்து நமக்காக எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா செஞ்சு முடிச்சிட்டாரு. நமக்கு மீட்பை கொடுப்பதற்காக, நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் என்ன செஞ்சாருன்னா சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அவர் பிறந்தது எதற்காக அப்படின்னா நமக்காக தான். அவர் ஊழியம் செய்ததும் நமக்காக தான். அவர் மரித்ததும் நமக்காக தான். உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் நமக்காக என்ன செஞ்சிட்ருக்காரு, பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமேன். அதாவது பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவனா என்னன்னே தெரியாத ஒருத்தர் நமக்காக அவர் என்ன செஞ்சாராம், பாவத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் நீதிமான் ஆகும்படிக்கு. இப்போ நம்மளாம் யாராக இருக்கோம், நீதிமானாக இருக்கிறோம். நம்ம வந்து பாவி கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டாருன்னா நம்மளோட பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டாரு. நம்ம இப்போ வந்து நீதிமானாக இருக்கிறபடினால அவர் என்ன செஞ்சார், அன்றைக்கே என்ன செஞ்சிட்டாரு, பாவியாக சிலுவையில் தொங்கினார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். பிலிப்பியர் 2, 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் ஆமென், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆமென். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதில் எவ்வளோ அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கல. அடிமையின் ரூபம் எடுத்து. அவர் தேவனுடைய சாயலாக இருக்கிறாரு. யாரோட சாயல்னா தேவனுடைய சாயலாக இருக்கிறாரு, தேவனுடைய ரூபமாக இருக்கிறாரு. ஆனால் அவர் எப்படி வந்தார் அப்படின்னா அடிமையின் ரூபம் எடுத்தார். எதுக்காகனா நாம் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது, நாம் என்ன செய்யக்கூடாது, பாவியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக அவர் என்ன செஞ்சாராம், அடிமையின் ரூபம் எடுத்தாராம். அது மாத்திரம் இல்லை, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ தாழ்மை யார்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். வேறு யார் இடத்துல என்ன செய்ய முடியாது. மனுஷங்களுக்கு கொஞ்சம் ஒரு விஷயம் அப்படின்னா உடனே என்ன செய்யும், பெருமை வரும் இல்லையா, தற்பெருமை வரும். அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும், தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். நமக்காக தான் அவர் என்ன பண்ணார், சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ண ஒரே ஒரு கதை, ஒரு வேதத்தில் நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். என்னென்னா, இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணிகிட்டு இருந்த பொழுது நிறைய அற்புதங்களை செஞ்சார்ல. அப்போ அவர் வந்து சிலுவைக்கு முன்பாக சொல்கிறேன் நான், நிறைய அற்புதங்களை செஞ்சாங்க. குருடர்களை பார்க்க வச்சாங்க, சுவடர்களை கேட்க வச்சாங்க, முடவர்களை நடக்க வச்சாங்க, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புனாங்க, தண்ணீரை திராட்சரசமாக நிறைய அற்புதங்கள் செஞ்சாங்களே. அதில் ஒரு அற்புதம் வந்து பெரும்பாடுள்ள ஸ்ரீனுடைய கதையை நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லூக்கா 8:43 வாசிக்கலாமா? லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆசையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. போதாண்டி. அதாவது 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் என்ன பண்ணிடுவேன், சுகமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, இருதயத்தில் விசுவாசித்து அந்த காரியத்தை போய் செய்கிறா. அவள் வந்து என்ன யோசிக்கலன்னா, நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் கேட்குறேன், அவர் வந்து என்னை சுகமாயிடுவேன்னு சொல்லுவார், நான் வந்து சுகமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிலாம் அவள் என்ன செய்யலை, யோசிக்கல. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் என்ன பண்ணிவிடுவேன், குணமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு போயிட்டு அதை செய்கிறா. செஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து நின்று நீ சுகமாயிட்ட மகளே அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அவருக்குள்ளேருந்து தானாக என்ன செஞ்சிச்சு, வல்லமாக புறப்பட்டு போச்சு. அவர் ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகிட்டு கேட்குறாரு, யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க சுற்றி இருக்கவங்களாம், இவ்வளோ ஜனத்தில் போய் நீங்கள் கேட்குறீங்களே,
எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இல்லை என்கிட்ட இருந்து வல்லம் என்ன செஞ்சிச்சு, புறப்பட்டு போச்சு. அப்போது அவர் வந்து சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் கிடையாதுங்க. அவர் நம்மளுக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. அவர் 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 எல்லாமே பண்ணி வச்சிட்டார், நாம தான் பெற்றுக்கொள்ளணும் இனிமேல். அப்பயே அப்படின்னா, அதாவது சிலுவையில் அப்போல்லாம் ஒரு பலியாகலை, அதுக்கு முன்பாகவே அவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சுருக்கிறாருன்னா, சிலுவையில் நமக்காக எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டாரு. இனிமேல் செய்கிறதுக்கெலாம் எதுவுமே கிடையவே கிடையாது, எல்லாத்தையுமே முடிச்சிட்டாரு என்னோடய பிள்ளை. அதனால நான் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அதாவது வியாதியோடு இருக்கக்கூடாதுன்னு அவர் காயங்களை தழும்புகளை சுமந்துருக்கிறாரு. நாம் வெட்கப்படக்கூடாதுன்னு அவர் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு அந்த இடத்துல இருந்தார். அப்புறம் அவரோட ஜீவனை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பார்ல, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா எல்லாம் முடிந்ததுன்னா எல்லாமே நம்மளுக்காக பண்ணி முடிச்சிட்டாரு. எதுவுமே இனிமேல் அவர் பண்ணுறதுக்கெலாம் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அப்போது இனிமேல் நம்மளுடைய வேலை என்னென்னா, அவர் நமக்காக பட்ட பாடுகளையும் நமக்காக பட்ட எல்லா விதமான சுமைகளையும் புரிந்து கொண்டு தேவனை விசுவாசித்து அவருக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இருக்கிற இந்த வாழ்க்கையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து வாழணும். ஏசு கிறிஸ்து தான் என்ன பண்ணுறாரு, தேவனோடு கூட நாம் இருக்கிறதுக்கு வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனமாகவும் இருக்கிறார். எனக்கு இந்த ஒரு இவ்வளோ பெரிய கிருபை கொடுத்த தேவனுக்கும் அங்கிளுக்கும் ரொம்ப ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்ம கண்களை மூடி ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நீர் நல்லவரும், நீர் உன்னதரும், நீர் பரிசுத்தரும், நீர் மகத்துவருமாயிருக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய தேவ சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நாளிலும் இசப்பா கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைக்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே தகப்பனே எங்களுக்காய் ஆண்டவரே இசப்பா தகப்பனே அப்பா அடிமையின் ரூபம் எடுத்து ஆண்டவரே கத்தாவே மரண பரியந்தம் ஆண்டவரே உம்மை தாழ்த்தி ஆண்டவரே எங்களை உயர்த்தி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்கள் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் பாவியாய் சிலுவையில் தொங்குனீரே அப்பா. ஆண்டவரே அந்த விலை உயர்ந்த அன்புக்கு ஆண்டவரே இசப்பா ஈடு செய்ய ஒன்றுமில்லையா தகப்பனே கத்தாவே. எங்களுக்கு இருக்கிற இனி ஆண்டவரே இசப்பா எங்களோட வாழ்க்கையை உமக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ, உமக்கென்ற இசப்பா நாங்கள் ஆண்டவரே வாஞ்சையோடு ஆண்டவரே தாகத்தோடு ஆண்டவரே இசப்பா வர மானானது இசப்பா நீருடைய வாஞ்சித்து இருக்கிறது போல் ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே உண்மையே நோக்கி இருக்க கர்த்தர் நீர் தயவு உண்டாக்கி தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கென்று இசப்பா எங்கள் ஆண்டவரே இசப்பா ஒப்பு கொடுக்க தேவன் உதவி செய்து தகப்பனே முழுக்க முழுக்க ஆண்டவரே உம்முடைய சித்தத்தையே நாங்கள் செய்ய எங்களுக்கு தயவு பாராட்டி இருக்கிறீர்கள், அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனை மட்டுமாய் நடத்தி கொண்டிருக்கிற உமக்கு ஆண்டவரே கோடான கோடி நன்றி. எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.